வணக்கம். சரவணன் மாணிக்கம், டிஜிட்டல் வியாபாரியிலேருந்து. டிஜிட்டல் வியாபாரின்றது ஸ்மால், மீடியம், மைக்ரோ கம்பெனிகள் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எஸ்சிஓ, லீட் ஜென்ரேஷன் அண்ட் பிராண்டிங். இந்த 3 விஷயத்தை நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கூகுளில் இருந்தும் மெட்டாவில் இருந்தும் உங்களுக்கு அதிகமான லீட்ஸை வர வைக்கிறது தான் எங்களுடைய வேலை. ஓகே, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் லீடு தொடர்ந்து வரலனா, ஒரு கம்பெனிக்கு ஒரு மாதம் லீடு நல்லா வருது, ஒரு மாதம் வரல அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. அதாவது நீங்கள் இயற்கையாக உங்களுக்கு வந்து ரெஃபரல்ஸ், லீட்ஸு, இங்கே பிஸ்னஸ் நடக்குது, இங்கே பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி வருது. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வியாபாரம் பார்த்துட்ருக்கீங்க. ஆவரேஜாக உங்களுக்கு வந்து லாபம் அப்படின்னு கழிக்கும்போது ஒரு 1,00,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் வந்து உங்கள் செலவுக்கு ஒரு 50,000 ரூபாயும் ஓவர் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கம்பெனிக்கு கண்டிப்பாக கம்பெனியோட ஓவர் ஹெட்டு, அதாவது வாடகை, கரண்ட் பில்லு, சேல்ரி, இதெல்லாம் வந்து ஓவர் ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 50,000 ரூபா கம்பெனிக்கு எடுத்து வைக்கணும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய லீட்ஸ் வந்துடுச்சு, நிறைய சேல்ஸ் நடந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 2 லட்சத்துக்கு உங்களுக்கு லாபமே வந்துடுச்சு. ஆனால் உங்களுடைய செட்டப் வந்து இதே ரேஞ்சுக்கு இருந்தால் அடுத்த மாதமும் நிறைய வந்தால் நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, இல்லை யாராவது ஒரு ஸ்டாஃப் எக்ஸ்ட்ரா எடுத்து போடுறீங்க, இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் நல்லா கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டாஃப்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது, அப்புறம் ஆஃபீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, தேவையான எக்யூப்மெண்ட் வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்வோம். இப்போ ஓவர் ஹெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 50,000 மேலே வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ணால் பக்கத்து கடை எடுக்கிறோம் அப்படின்னா வாடகை எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு, கரண்ட் பில்லு எக்ஸ்ட்ரா வந்துடும், சேலரி எக்ஸ்ட்ரா வந்துடும். சரி, இப்போ லீட்ஸ் வந்து ஆர்கானிக்காக வருது, தானாக வருது, ஓகேவா? ஸோ எப்போவுமே தானாக வர லீடு திடீர்னு ஏன் வருதுன்னு தெரியாமல் வரும், ஏன் வரலன்னு சொல்லாமல் அது திடீர்னு வராமலே இருக்கும். இதுதான் கன்சிஸ்டன்சியாக, தொடர்ச்சியான லீடு வராததுனால வரக்கூடிய பிரச்சனைகள். அது தொடர்ச்சியாக வரமாட்டுக்கு அப்படின்னும் போது என்ன ஆகுனா, இந்த ஓவர் ஹெட் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஆனவுடனே பொதுவாக இருக்க அந்த தொழில் செய்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துருவாங்க. வேணாம் நம்ம வந்து அந்த பழைய 50,000 ரூபா ஆவரேஜில் இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தன்னோட தொழிலை வந்து குறைச்சிக்குவாங்க. இதுதான் அவங்க இப்போ செய்கிற மிகப்பெரிய தப்பு. நிறைய கம்பெனிகள் 2 வருஷத்தில் காணாமல் போகிறதுக்கும், நிறைய கம்பெனிகள் வளர்ச்சியே இல்லாமல் அதே கட்டத்தில் அதே எப்போ தோற்றுவிக்கும் போது என்ன சேல்ஸ் நடந்ததோ அதுலேருந்து கொஞ்சம் தான் இப்போ வளர்ச்சி இருக்கும். இதுக்கெல்லாமே இந்த ரீசன் தான். அதாவது ஓவர் ஹெட் அதிகமானோடனே நமக்கு செலவுகள் அதிகமாச்சுன்னா நம்மளால் சமாளிக்க முடியாதுன்ற குறுகிய மனப்பான்மையில் பண்ணிடுறாங்க. நீங்கள் சொல்லிடுவீங்க சார், ஆனால் செலவு யார் வந்து கட்டுறது, நீங்களும் வந்து பில்லு கட்டுவீங்க அப்படின்னு கேட்கலாம். சார், நீங்கள் ஆர்கானிக்காக சொந்தக்காரங்களை இல்லை சுற்றி இருக்கிறவங்க இல்லை நெட்வொர்க் பண்ணுறீங்க, இதன் மூலயமா வரக்கூடிய லீட்ஸ்லேயும் ரெஃபரல்லையும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் வளரணும் போது உங்களை தாண்டி இருக்கக்கூடிய பியாண்ட் த சர்க்கிள், உங்களை தாண்டி இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை கொண்டே போகல, அவங்களால ரீச்சே பண்ண முடியல அப்படின்னா எப்படி உங்கள் பிஸ்னஸ் வளரும்? ஸோ லீட்ஸு தொடர்ச்சியாக வராததுக்கு காரணம் இதுதான். ஏன்னா நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்னோடய கிளைண்ட் எல்லாத்தையும் சொல்லுவேன், நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த வியாபாரம் நின்று போயிடாது. நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய காம்படிட்டருக்கு போயிடும். வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, வியாபாரம்லாம் நிற்கவே இல்லை. முன்னை விட இப்போ நிறையவே நடக்குது. நாம் சொல்கிற சாக்கு தான் இப்போ முன்ன மாதிரி இல்லை அப்படின்லாம் சொல்கிறது. நாம் அதுக்கு தயாராக இல்லை. மார்க்கெட் எதை நோக்கி போகுதோ அது நோக்கி நாம் போகாமல் நமக்கு என்ன தெரியுதோ அதை நோக்கி நாம் போகிறோம். ஸோ இப்போ லீட்ஸ் வந்தது அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதம் எனக்கு இவ்வளோ லீட்ஸ் வந்துடுச்சு, அடுத்த மாதமும் இவ்வளோ லீட்ஸை நான் வர வைப்பேன்ற கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு யோசிப்பீங்களா? கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஓவர் ஹெட் வந்து சமாளிச்சிடலாம், இந்த மாதம் இந்த மாதிரி வந்திருக்கு. தானாக வர்றதுக்கும் நீங்கள் வந்து இன்ஆர்கானிக்காக காசு கொடுத்து வர வைக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். சார் தானாக வரட்டும் சார், வரும். நம்ம நல்லா வேலை செஞ்சால், சார் நல்லா வேலை செஞ்சால் நல்ல ரெஃபரன்ஸ் வரும், நல்ல லீட்ஸ் வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா சர்க்கிள்லேருந்து வெளியிலேருந்து வரணும். ஒரு பிஸ்னஸோடைய மலைத்துளி மாதிரி அந்த பிஸ்னஸ் எங்கேருந்து வருதுன்னே தெரியாத மாதிரி வெளியிலேருந்து பிஸ்னஸ் வரணும் அப்படின்னா பவுண்ட்ரிக்கு வெளியில் நீங்கள் மார்க்கெட் பண்ணணும். அப்படி பவுண்ட்ரிக்கு வெளியில் மார்க்கெட் பண்ணுறதுக்கு லீட் ஜென்ரேஷன் ஒரு சிறந்த வரப்பிரசாதம். சரி, அப்படி பண்ணால் என்ன ஆகும்? இப்போ இந்த மாதம் எனக்கு வந்து ஒரு 200 லீடு வந்திருக்கு, அதில் எனக்கு கன்வர்ஷன் 40. ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ? கன்வர்ஷன் பர்சன்டேஜ் 20%. இப்போ எனக்கு அடுத்த மாதம் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு 50 சேல்ஸ் புதுசாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா என்னுடைய கன்வர்ஷன் எவ்வளோன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, 100க்கு 20%. இப்போ நான் 50 வரணுன்னா நான் என்ன பண்ணணும்? 250 லீடுக்கு நான் வந்து சார்ஜ் பண்ணணும்.
ஒரு லீடு வந்து 25 ரூபா இந்த மாதம் வருதுன்னா அடுத்த மாதம் 25 ரூபா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னை கூடையோ குறையோ கூட அந்த லீடை வந்து 250 நீங்கள் மாற்றினீங்கன்னா 10% நீங்கள் சொன்ன அந்த 10 எக்ஸ்ட்ரா சேல்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் தொழில்கள் வளருது. சின்ன கம்பெனிஸ் வந்து இந்த வளர்ச்சியை எட்டாமல் இருக்கிறதுக்கும் இதுதான் ரீசன். ஸோ கன்சிஸ்டன்சியாக லீடை வர வைக்கிறதுக்கு முதல்ல பாருங்கள். தன்னாக வந்துடும், தானாக எங்கேருந்தோ நம்ம கொடுக்குற ப்ராடக்டெல்லாம் தங்கமாக இருக்குது அதனால் எங்கேருந்தோ வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வராது. எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் நீங்கள் விளம்பரம் பண்ணால் தான் ஓடும், விளம்பரம் பண்ணலைன்னா ஓடாது. அந்த மாதிரி தான் நாமளே வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம், இப்போ அன்பே சிவம்லாம் நல்ல படம், அன்றைக்கி என்ன விளம்பரம் பண்ணாங்க அதனால் ஏன் ஓடலை அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ விளம்பரம் பண்ணால் ஓடும், பண்ணலைன்னா ஓடாது. நீங்கள் என்ன தங்கமே விற்றாலும் நீங்கள் விளம்பரம் பண்ணால் தான் அது போகும். நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் காம்படிட்டருக்கு தான் போகும். ஸோ தொடர்ச்சியாக லீட்ஸை மாதம் வர வச்சு இந்த மாதம் இத்தனை சேலு, அடுத்த மாதம் கூடுதலான சேலு, அடுத்த மாதம் கூடுதலான சேலுன்னு வளர்ச்சியை நோக்கி போங்க. நீங்கள் வந்து ஓவர் ஹெட் அதிகமாகிடுச்சுன்னா என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போயிடும் அது அப்படின்னு பயந்துக்கிட்டு லீட்ஸு தானாக வர லீட்ஸ் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு வருது அதுவே போதும்னு அதுலேயே உட்காந்துடாதீங்க. லீட்ஸை அதிகமாக வர வைங்க. அதுக்கு மெட்டா ஒரு வரப்பிரசாதம். தேங்க்யூ.